ராம் ராம். பகவான் மாதவனுடைய கிருபையினால் மாக மாதத்தில் மாக பௌர்ணமி மகத்வத்தை பார்ப்போம். 12/2/2025 அப்போ மாக பௌர்ணமி. இந்த மாக மாதத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. மாக மாதத்தில் தான் வசந்த பஞ்சமி வரும், நம்ம ஷியாமலா நவராத்திரி வரும் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த மாக மாதத்தில் தான் ரத சப்தமி வரும், அப்போ தான் பீஷ்மாஷ்டமியும் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் மாக மாத பௌர்ணமியும் வரப்போகிறது. அந்த மாக மாத பௌர்ணமி சந்தர்ப்பத்தில் மாதவனை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணால் என்ன அப்படின்னா புத்திர பிராப்தி ஏற்படும். ரொம்ப காலமாக தம்பதிகளாக இருக்கக்கூடியவாளுக்கு ரொம்ப காலமாக புத்திரன் இல்லை அப்படின்னா மாக மாதத்தில் காலமே எழுந்து ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு ஒரு விளக்கை ஏற்றி அபிஷேகம் இருந்ததுன்னா சாலக்கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணி, இல்லை ஏதோ சிலை இருந்ததுன்னா அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணால் புத்திர பிராப்தி ஏற்படும் அப்படின்னு புராணங்கள் பலமாக சொல்கிறது. அதே மாதிரி மாக மாதத்தில் நிறையா ஜலதானம் பண்ண சொல்கிறா. அதே மாதிரி மாக மாதத்தில் நிறையா பீஜம் உள்ள பழதானம் பண்ண சொல்கிறா. பீஜம் உள்ளது அப்படின்னா மாதுளையோ இல்லை சாத்துக்குடியோ கொய்யா பழமோ இந்த மாதிரியான பழங்களை தானம் பண்ணினோம் அப்படின்னா புத்திர பிராப்தி ஏற்படுங்கிறதுக்கும் காரணம் சொல்கிறா. அதே மாதிரி மாக மாதத்தில் யார் ஒருத்தர் காலமே எழுந்து ஸ்நானம் பண்ணி மாதவனுக்கு பூஜை அர்ச்சனையெல்லாம் பண்ணி விருஷோத்சர்க்கம் கொடுக்குறாளோ அவளுக்கு அனந்த பலனை சொல்கிறது புராணங்கள். விருஷோத்சர்க்கம்னு ஒரு கர்மா. அது மட்டும் இல்லை, அவளுடைய பித்திருக்கள் அக்ஷய பலன் அடையறலாம். இவாளுக்கும் நல்ல பலன் கிடைக்கிறதாம். எவ்வளோ பலன்னா, அந்த மாட்டு விருஷோத்சர்க்கம் பண்ணக்கூடிய மாட்டுக்கு எவ்வளோ ரோமங்கள் இருக்கோ எவ்வளோ பலன்கள் கிடைக்கிறதாம் விருஷோத்சர்க்கம் பண்ணால். அதே மாதிரி மாட்டுக்கு ஜலமோ திருணமோ, அதாவது திருணம்னா புல்லோ, இல்லை மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எதையாவது ஒன்று மாக மாத பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் அனந்தமான பலன் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது புராணங்களில். ஏன் விருஷோத்சர்க்கம் கொடுக்குறா அப்படின்னா பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய, நம்ம முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய கடமையில் ரொம்ப முக்கியமானது விருஷோத்சர்க்கம். அந்த புத்திரர்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய கடமை. ஏன் வாழ்க்கை புத்திரர்கள்னே பேர் அப்படின்னா ஸ்நானான் மாக்யாத் விருஷோத்சர்காத் ஸ்ரவணாத் பூஜனாதபி ஜீவதோஹோ வாக்கியகரணாத் புத்திரதா அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. மாக மாதத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி மாக மாதத்துலேயே விருஷோத்சர்க்கம் பண்ணுறதுனாலையும் அந்த மாதவனுடைய கதையை கேட்கறதுனாலையும் அவனுக்கு பூஜை பண்ணுறதுனாலையும் ஜீவதசையில் தாயார் தகப்பனார் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளோட வாக்கியத்தை கேட்டு அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறதுனாலையும் அவளுக்கு புத்திரன் அப்படின்னு பேர். அதனால தான் அவனுக்கு புத்திரதா அப்படின்னு சொல்கிறா, புராணங்கள்லாம் சொல்கிறது. ஆகையால் மாக மாதத்தில் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அதுவும் மாக மாத பௌர்ணமியில் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒரு புண்ணிய காலம், அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் அமையிறது. அதுவும் இன்னும் பலனை கொடுக்கறது மாதவனை நம்ம ஆராதனம் பண்ணுறதுனால. புராணத்தில் இந்த மாக மாத வைபவத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல பரமேஸ்வரன் சொல்கிறார். ஜன்னு மகரிஷிக்கு இன்னொரு முனிவர் சொல்கிறார், கங்கா கரையோரத்தில் ஒரு தம்பதிகள் இருந்தாலாம். அந்த தம்பதிகள் ரொம்ப தார்மீகமாக இருந்தாலாம். எப்பொழுதும் தெய்வத்தொண்டே செய்து கொண்டிருந்தாலாம். கல்யாணமாய் பல வருஷங்களாச்சு அந்த தம்பதிகளுக்கு குழந்தையே பிறக்கலை. அதனால் அவள் ரொம்ப ஒரு துக்கத்தை அடைஞ்சா. நம்மளுடைய குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா, இந்த மாதிரி எப்பொழுதும் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமாம், நம்ம ஆற்றுல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டுருக்கோமே, இந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கும் சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கும் போஷணம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சந்ததி வேண்டாமா அப்படின்னு தம்பதிகள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்
நம்ம என்ன பாப்பம் பண்ணோமோ தெரியல, அதனுடைய விளைவாக நம்மளுக்கு புத்திரப்பிராப்தி ஏற்படலையே அப்படின்னு அவள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாலாம். அப்போ மனைவி சொன்னாலாம், நீங்கள் ஏன் சுவாமியை குறித்து தபஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் போய் தபஸ் பண்ணலாமே, போய் தபஸ் பண்ணுங்கோளேன் அப்படின்னு மனைவி சொன்ன உடனேவே ஆத்துக்காரரானவர், சரி நம்ம தபஸ் பண்ணலாமே, பகவானோ வரதன் ஏன் பேர் அப்படின்னா கேட்கறத கொடுக்கறதுனாலே அவனுக்கு வரதன்கிற பேர். சரி நம்ம தபஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி கங்கா கரை ஓரத்தில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை ஏகாகிர சித்தமாக தலைக்கு மேலே நமஸ்கார ரூபமாக கையை தலைக்கு மேலே வச்சுண்டு இந்த மாதிரியான முறையில் தபஸ் பண்ணாராம். அவர் தபஸ் பண்ணி 2வது மாதத்துலேருந்து 3வது மாதத்துக்குள்ளேயே பகவான் நாராயணன் பிரத்யக்ஷமாயிட்டாராம். பிரத்யக்ஷமாக ஆன உடனே இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிறார். யாருன்னு கேட்குறார், கண்ணை கூட திறக்கலை அவர். வரதன் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் சுவாமி. உடனே அவர் கண்ணை திறந்தோடனே, உன்னுடைய தபஸுனால நான் ரொம்ப சந்துஷ்டி ஆனேன்ப்பா. மாக மாதத்தில் என்னை யார் ஆராதனை பண்ணுறாளோ, யார் மாக மாதத்தில் காலமே ஸ்நானம் பண்ணி எனக்கு பூஜனை அர்ச்சனை முதலியவைகளை யார் செய்கிறாளோ, அதனால நான் ரொம்ப திருப்தி ஆறேன். என்ன சுலபமாக சுப்ரீதனாக பண்ணிட முடியும், மாக மாதத்தில் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணாப்பா. நீ தபஸ் பண்ணியிருக்க, ஆகையால் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறார், எனக்கு எப்பொழுதும் உன்னிடத்தில் பக்தி வேணும்பா நாராயணா, அந்த வரனை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக எப்பொழுதும் உன் சரணாரவிந்தத்தையே நான் நினைக்கும்படி நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்குறார். 3வதாக எனக்கு புத்திரன் வேணும், என்னுடைய குலத்தை காப்பாற்றுறதுக்காக எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்குறார். சுவாமி சுப்ரீதன் ஆயிட்டார், தந்தோம் அப்படின்னு கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டார் பகவான். கொஞ்ச நாள்லேயே மனைவியானவள் கர்ப்பவதியாக ஆனா, குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு விடாமல் சொல்கிறா புராணத்தில், ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் அந்த குழந்தைக்கு செஞ்சாலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு தார்மிகமாக இருந்துருந்தாவா. அப்போது அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே வந்தார் நாரத பகவான். நாரதர் வந்தார். அம்மா, அந்த அவர்கிட்டையும் அந்த தாயார்கிட்டையும் தங்களுடைய குழந்தையினுடைய ஆயுசு 12 வருஷம்தான். 12 வருஷத்துக்கு அப்புறமா அந்த குழந்தையினுடைய ஆயுசு பூர்த்தி ஆகிடும், முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாரதர் வந்தார். பொதுவாக நாரதருக்கு லோகத்தில் பிரசித்தி கலகம் பண்ணுறவர்னு. நாரதர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் இந்த மாதிரியான சொன்ன உடனே அந்த தாயாருக்கு துக்கம் தாங்க முடியல. குழந்தை பிறந்த சந்தோஷத்தை அனுபவித்து முடிக்கக்கூட இல்லை, அதுக்குள்ளேயும் 12 வயசில் இந்த குழந்தையோட ஆயுஸ் வேடுமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் அந்த தாயார். அந்த தாயார் வருத்தப்படுறதை பார்த்து அந்த ஆத்துக்காரரானவர் தத்துவோபதேசம் ஞானோபதேசங்கள்லாம் பண்ணுறார். அப்போ ஞானோபதேசங்கள்லாம் நிறையா ஞானோபதேசங்கள் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவ கேட்குறா, ஏன் சுவாமி இந்த ஞானோபதேசம்லாம் நீங்கள் தபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே புத்திரன் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த ஞானம்லாம் வேலை பண்ணியிருக்கலாமே, இப்போ தத்துவோபதேசம் பண்ணுறீங்களே அப்படின்னே கேட்குறார். அப்படி இல்லைம்மா, நம்மளுடைய குலத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. நம்ம தபஸ் பண்ணோம், சுவாமி வந்தார், அனுகிரகம் பண்ணார். ஆனாலும் நம்ம பண்ண ஏதோ ஒரு தவறுதல்னால நம்மளுடைய பாப்பத்தினால இதை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால நீ எதையும் எந்த விஷயத்திலையும் எந்த பொருள்லையும் யாரு மேலேயும் நீ ஆசை கொள்ளாத, எதுலையும் ஆசைப்படாத. எல்லாம் அனித்தியம். இந்த சரீரமே அழியக்கூடியது. ஷீரியத்தே இது சரீரம், அழியக்கூடியதுனால தான் இதுக்கு சரீரங்கிறதே பேருமா, ஜீரணம் ஆயிண்டே இருக்கும் அப்படின்னு ஞானோபதேசங்கள் பண்ணுறா. அவளுக்கு அதெல்லாம் புரியல. இருந்த பொழுதிலும் திருப்பியும் அவள் சொல்கிறா, திருப்பியும் நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் சொன்ன உடனே சரி தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் கிளம்பினார். திருப்பியும் சுவாமியை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பித்தார். தபஸ் பண்ணி சில காலங்களில் உடனே நாராயணர் பிரசன்னமானார். திருப்பி என்னப்பா வரதன் வந்திருக்கேன், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னார். சுவாமி, உங்கள்கிட்ட நான் வரம் கேட்டேன், நான் தான் கேட்டதை கொடுத்தேனே உனக்கு அப்படிங்கிறார் பகவான். வரம் கேட்டேன், புத்திரன் கேட்டேன், நான் தீர்காயுசோடையும் புத்திரன் வேணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா? நாரதர் இந்த மாதிரி 12 வருஷத்தில் என்னுடைய குழந்தையினுடைய ஆயுசு 12 வருஷத்தில் முடியும்னு அவர் சொன்னார். அதனால் எனக்கு தீர்காயுஸ் வேணும் என்னுடைய குழந்தைக்கு அப்படின்னு அவர் திருப்பி பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ பகவான் சொல்கிறார்,
மாக பௌர்ணிமை சந்தர்ப்பத்தில் நீ கங்கா தீரத்துக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி அந்த குழந்தைக்கும் அந்த கங்கா ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணப்பா. புரோக்ஷணம் பண்ணேன்னா அந்த குழந்தைக்கு தீர்க்க ஆயுஷ் உண்டாகும். புரோக்ஷணம் பண்ணிட்டு ஆராதனம் பண்ண உனக்கு நல்லதே உண்டாகும் அப்படின்னு சொல்லி சுவாமி மறந்து விட்டார். அதுக்கப்புறமாக இந்த மாக மாதத்தில் அவர் ஸ்நானம் பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு குழந்தையை அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைக்கும் புரோக்ஷணம் பண்ணி அப்புறம் மாதவனை ஆராதனை பண்ணி இருந்துட்டே இருந்தார். இந்த மாதிரி ஒரு வருஷமும் மாக மாதம் முழுக்க காலமே ஸ்நானம் பண்ணி மாதவனை ஆராதனை பண்ணி அதே போல் விசேஷமாக மாக பௌர்ணமிக்கும் பகவானை ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். 12வது வயசு வந்தப்போ தாயார் தகப்பனார் 2 பேருக்கும் பயம் ஏற்பட்டது. எங்கேயாவது குழந்தைக்கு ஆயுஷ் குறைஞ்சி போயிடுமோ, பகவான் அழைச்சுட்டு வரோன்னு. ஆனால் இந்த மாக மாத பௌர்ணமி ஸ்நான மகத்துவத்தினாலையும் மாதவனை ஆராதனை பண்ண மகத்துவத்தினாலையும் குழந்தைக்கு ஆயுஷ் எதுவும் குறையலை. ரொம்ப தீர்காயுஷோட இருந்து அதுக்கப்புறமாக பகவானுடைய சரணத்தையும் அவ அடைஞ்சா அப்படிங்கிறது இந்த புராண கதை. ஆகையால் மாக மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் காலமே ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஒரு ஆராதனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தடையணும். புத்திரப்பிராப்தி இல்லாதவா அவசியம் பண்ணினா புத்திரபாகியம் ஏற்படும் அப்படின்னு இந்த சரித்திரத்தில் நிறைய சொல்கிறா, திருப்பி சொல்கிறா. அதே மாதிரி முடிஞ்சவா இந்த கும்பரவி சங்கிரமணம் நாளைக்கு ஏற்படுறதுனால மாட்டுக்கு ஜலமோ பில்லோ அல்லது மாடு சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கொடுத்தா அனந்தமான பலன் அப்படிங்கிறதையும் புராணம் சொல்கிறது. ஆகையால் எல்லாரும் மாதவனை பூஜை பண்ணி மாதவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி தெரியப்படுத்துகின்றோம் மற்றும் கேட்டுக்கொள்கின்றோம். ராம் ராம்.